ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் கூட நம்முடைய பாதத்தில் வந்து அமர நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா தகப்பனை, உம்முடைய ஆலோசனைகள் மாத்திரம் வெளிப்படட்டும், சுயம் ஒன்று வெளிப்படாதபடி தேவனுடைய ஆலோசனையை எங்கள் மத்தியில் நீர் அனுப்பும்படியான ஜெபிக்கிற ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. நமக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்தது மட்டுமல்லாதபடி அநேக ஆலோசனைகளை இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கத்தர் செய்தார். இந்த வருஷம் முழுசும் எத்தனையோ காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக நாம் செய்தோம். ஆனால் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நெகேமியா அருமையாக அழகாக சொல்கிறாரு, நன்மை உண்டாக என்னை தேவனே நினைத்துருளும் என்று சொல்லி. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை நினைத்து பார்க்க வேண்டுமானால், நாம் ஓடின ஓட்டத்தில் நன்மை உண்டாக நம்மை தேவன் நினைத்து பார்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய அன்புக்குள்ளே இருக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுது, அன்றைக்கு நோவா காலத்தில் அந்த பேழைக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவா குடும்பம் காத்திருந்தபடினால தேவன் ஒரு நாள் பூமி எல்லாத்தையும் அழிக்கிறாரு, பூமியில் இருக்கிற அத்தனையும். ஆனால் ஆண்டவர் அந்த நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் தேவன் நினைத்து பார்த்தாரா. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை பலுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதம். அதுபோல் தேவன் நம்மையும் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இந்த நெகேமியா அருமையாக அழகாக ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார். குறிக்கப்பட்ட காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கை, விறகு, முதற்பலன் இவைகளை குறித்து திட்டம் பண்ணினேன். தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இன்றைக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய அந்த பலிகள் அல்லது முதற்பலன், காணிக்கை இவைகளெல்லாம் எதுக்காக ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அன்றைக்கு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி ஒரு நாளும் அவியக்கூடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவிழ்ந்து போகக்கூடாது. இன்றைக்கி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவிழ்ந்து போயிடக்கூடாது. இன்றைக்கி ஆவியில் அனலாக இருங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலுள்ளாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நம்ம ஒரு பாட்டு பாடினா பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவியில் அனலாய் நம்ம பாடுவது கிடையாது. ஜெபிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபிக்கிறோம். வேதம் வாசிப்பிலும் கூட எல்லாவற்றிலும் ஒரு அனல் வெளிப்பட வேண்டும். வேத வசனங்களை தியானித்து பார்க்கும்போது அனல் ஏற்பட்டது என்று சொல்லி. அப்போ பலிபீடத்தில் அந்த நாட்களில் அவியாமல் இருக்கணும்னா விறகு வைக்கப்படுகிறது முதலாவது பலிபீடத்தில். அதுக்கு மேலே ஆண்டவருக்குரிய அந்த சர்வாங்க தகன பலி, சமாதான பலி எல்லாம் செலுத்தப்படுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, அதே போல் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தில் கூட ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மார்பகத்தில் அந்த 12 நாமங்களை சுமந்து வந்து நியாய விதிகளை எப்போதும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக ஞாபகக்குறியா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவன் விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நினைவுபடுத்த அல்லது நினைத்து பார்க்க அநேக காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பலிகளில் கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஒரு காளையை நாம் பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளை காலையிலும் மாலையிலும் இப்படி பலியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் அந்த நாட்களில் திட்டம் பண்ணினதான நெகேமியாவுடைய ஆலோசனை. இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்களில் விசேஷமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக பாபிலோனின் சிறையிருப்புகளாக இருக்கிறாங்க. அலங்கம், எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்கு தான் ஆண்டவர் பாதத்தில்
பல நாட்களாய் அழுகிறான், உபவாசிக்கிறான், செபிக்கிறான். ஆண்டவருடைய அந்த ஆலோசனையின்படி ராஜாவின் கண்கள் அவனுக்கு இறக்க கிடைக்கிறது. நன்மை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அவனை சேஷமாக அந்த அருமையான எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். நன்மை செய்ய ஒரு மனிதன் எழும்பினான் என்று சொல்லி அறிந்த உடனே, நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அறிந்த உடனே அங்கு அவனுக்கு விரோதமாக சல்பனாத்தும் இன்னும் பைபிளில் வாசிக்கிறோம் தொபியாக்களும் என்ன செய்கிறாங்க, அந்த நாட்களில் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நமக்கு விரோதமாய் எத்தனையோ ஜனங்கள் எழும்பலாம். ஆண்டவருக்காக நாம் ஓடுகிறோம், கர்த்தருக்காக இந்த வருஷம் முழுசும் நாம் ஓடினோம், ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை செய்தோம். ஆனால் நம்மை பார்த்து என்கரேஜ் பண்ணுவதற்கு ஆட்கள் இந்த நாட்களில் ரொம்ப குறைவு. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே அவருடைய கரம் மாத்திரமே நம்மோடு கூட இருக்கும். ஆனால் அந்த அருமையான நெகேமியாவை போல கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் அவன் மேல் இருந்தபடினால இடிந்த அலங்கத்தை எடுத்து கட்ட அவனோடு சில ஆட்கள் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அலங்கம் எடுத்து கட்டப்பட்டது. வேத அழகா சொல்லுது, கட்டி எழுப்ப ஆரம்பித்த உடனே கூட நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் பல போராட்டங்கள், பல விதமான சோர்வுகளை அந்த நாட்களில் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் உண்டாக்குறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 10 விச அந்த வேத அழகா சொல்லுது, சல்பல்லாத்தும் அந்த நாட்களில் தொபியாக்களும் என்ன செய்தாங்களாம், அந்த நாட்களில் இவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறாங்க. கொன்று போட, யுத்தம் செய்வதற்கு, அழிப்பதற்கு பல திட்டங்களை போடுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்தபடினால இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து அவன் கவலைப்படாதபடி தேவனுடைய காரியம் அது பெரிய வேலை என்று சொல்லி ஆண்டவருக்காய் வைராக்கியமாக நிற்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட அருமையான நெகேமியா அந்த ஜனங்களை பார்த்து அவன் விசேஷமாய் சொல்லுகிறான், நீ கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நில்லுங்க, ஆண்டவரை நினைவு கூர்ந்து பயங்கரமும் மகத்துவமுள்ள தேவனை மாத்திரம் நினைத்து ஆண்டவருடைய காரியத்துக்காக வைராக்கியமா நில்லுங்கள் என்று குடும்பமாக அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தைரியம் படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, அப்ப இந்த பூமியில இருக்கிற அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல போராட்டங்கள் வரலாம். வாழ்க்கை என்பது கர்த்தருடைய பிள்ளை போராட்டம் நிறைந்த ஒன்றுதான். அது கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தருக்காய் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அதிகமான பாடுகள் மத்தியில தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். இந்த நெகேமியாவின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த கிருபையினால 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிறான். பல பாடுகள் மத்தியில, பல போராட்டங்கள் மத்தியில. நெகேமியாவின் புத்தகம் வேதம் அழகா சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அவனுக்கு விரோதமாய் பல தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. அதில் குறிப்பாக அவர்கள் எல்லாரையும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை பயமுத்த பார்த்த இந்த தீர்க்கதரிசிகளை நினைத்தருளும், எந்த காரியமானாலும் அப்பாட்ட வந்து என்னை நினைத்து பாரும் ஆண்டவரே, என்னை நினைத்து பாரும் என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, நமக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டம் வருது. உடனே நாம் என்ன செய்கிறோம்? அப்பாவை நோக்கி பார்க்கிறோமா? அப்பா, நீர் என்னை நினைத்து பார்க்க மாட்டீரா? நான் செய்கிற காரியங்களெல்லாம் நீர் என்னை பார்க்க மாட்டீரா என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஓடினோம். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாய் இருக்கிறது? புலம்புகிறோமா? புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எத்தனை நாட்கள் நம்ம மறந்து போறோம், சோர்ந்து போறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பல காரியங்களை நினைத்து குழம்பி போறோம். ஆனால் நெகேமியா அவனுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. நெகேமியா 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பிலானால், அவன் விசேஷமாக ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியத்தை குறித்து மிக அக்கறை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தொபியா என்று சொல்லப்பட்டவன் விசேஷமாக ஆசாரியனாகிய எலிசாபிக்கு அந்த நாட்களில் சம்பந்தம் கலக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை சம்பந்தம் எடுத்தபடினால அவன் அந்த ஆலய பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தப்படுத்தி அந்த நாட்களில் அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான், இந்த தொபியாவுக்கு சில பொருட்களை வைப்பதற்கு இடம் கொடுக்கிறான். ஆனால் அருமையான தேவனுடைய மனிதனாகிய நெகேமியா எழுந்து விசேஷமாக அந்த அறையில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் தூக்கி எறிகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வீசி போடுகிறானா. ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறான். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியத்தில் அந்த ஆசாரியன் என்ன செய்தானா, பொல்லாப்பு செய்தான். வேதம் அப்படிதான் சொல்கிறது. அந்த நாட்களில் தொபியாவின் மூலமாய் நடந்த சில காரியங்களை குறித்து. அது மட்டுமல்ல, இன்னும் 17வது வசனங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் அங்கிருந்த அந்த ஜனங்கள் ஓய்வு நாட்களை குறித்து அலட்சியப்படுத்துகிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி ஆண்டவருடைய சந்நிதியில் அதிலும் பொல்லாப்பு செய்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
அது மாத்திரமல்ல 27ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த நாட்களில் அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் அந்நிய பெண்களோடு கூட திருமணம் செய்தபடினால, சம்பந்தம் கலந்தபடினால, அதுவும் தேவனுடைய பார்வையில் பெரிய பொல்லாப்பா இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை இவைகள் எல்லாவற்றையும் அவன் அந்த இடத்துல நின்று தைரியமாய் வைராக்கியமாய் நின்று தட்டி பேசுகிறதையும், அவருடைய மயிரை பிடித்து இழுக்கிறதையும், அவருடைய அநேகரை அடிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் நம் கண்டிந்து கொள்றதையும் பைபிளில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நெகேமியாக்கள் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளையை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்துக்காக, ஆலயத்துக்காக செய்த முறைமைகளை ஆண்டவரே நீர் நினைத்து பார்த்து, ஆண்டவரே நற்கிரியை குலைத்து போடாதையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்து பார்த்துள்ளும் என்று அவன் ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை இப்ப கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம், இந்த ஓட்டம் ஆண்டவருடைய காரியத்துக்காக அல்லது ஆண்டவருடைய ஆலயத்துக்காக வைராக்கியமா நிற்கிறோமா? யோசித்து பாருங்க. நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அருமையான தாவீது சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நீதிமான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்மை கடிந்து கொள்ளும் போது அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம அதை அலட்சியப்படுத்துகிறோம். அநேக நேரங்களில் அதை நாம் அள்ள தட்டுகிறோம், விரும்புவது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காது நமக்கு தேவை, செவி நமக்கு தேவை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை அந்த நாளில் அந்த நெகேமியா வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து, கர்த்தருடைய யூதர்களை குறித்து அவன் திட்டமாய் தைரியமாய் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக 13ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கிருந்ததான அநேக யூதர்கள் என்ன செய்தாங்களாம்? அந்த அஸ்தரோத் இன்னும் அம்மோனியர், மோவாபியர் பெண்களோடு கூட அவங்க கலந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு பிறந்ததான அந்த பிள்ளைகள் கூட திட்டமாக யூத பாஷையை பேச அறியாதவர்களாக அந்த அஸ்தரோத் பாஷையை பேசினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவர்கள் மேல் வருகிற சாபங்களை குறித்து இவன் தெளிவாக கடிந்து பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை அப்ப ஆண்டவருடைய பாதத்தில் அவன் கேட்கிறான், அப்பா இந்த ஜனத்துக்கு உம்முடைய காரியத்துக்கு செய்தத நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையை கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் எவ்வளவு மகிமையான ஒரு ஓட்டம். வசனங்களை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவருக்காய் ஓடுகிறோமா? நெகேமியா இன்னும் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியத்தோடு நிற்கிறான். அந்த நாளில் சாலமோனுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு காரணமாக இருந்த அந்நிய காரியங்களை குறித்து பேசுகிறான். வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பேசி கடிந்து அங்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட எல்லா விதமான ஆசாரியர்கள் மத்தியில, லேவியர்கள் மத்தியில் இருந்ததான எல்லா விதமான அசதிகளை குறித்து கூட அவன் கடிந்து ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை ஜனங்களை சுத்திகரிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இந்த வருஷத்தினுடைய முடிவில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறதா? நம்ம ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம் ஒருவேளை வீணாய் போய்விடாதபடி ஆண்டவருடைய பிள்ளை நமக்காக அல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம் தான் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அப்ப இன்றைக்கு ஆண்டவருக்காய் நாம் ஓடுகிறோமா? யாருக்காய் நாம் ஓடுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளை வருஷம் முழுவதும் செய்த காரியங்களை ஆண்டவர் மறந்து போக அநீதி உள்ள கர்த்தர் அல்ல. எத்தனையோ பரிசுத்தவான்களை நீங்க தாங்கினீங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்காக நீங்க ஒருவேளை எவ்வளவு ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நீங்க ஓடி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளை இதை கர்த்தர் மறந்து போக ஒரு நாள் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கேட்கணும், விழுந்து இயேசுப்பா எனக்கு நன்மை உண்டாக இந்த கடைசி நாட்களில் என்னை நினைத்து பார்ப்பீராக என்று நம்ம கதறுவோமானால் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் நின்று கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். அதே நெகேமியா அவன் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஜனங்களுக்குள்ளாக, அந்த யூத ஜனங்களுக்குள்ளாக ஒரு கூக்குரல் உண்டானதாம். எல்லாரும் அவங்க சோர்ந்து போறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில கடன், வட்டி இவைகளெல்லாம் கட்ட முடியாதபடி அடிமைத்தன நுகத்துக்குள்ளாய் போகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாரிகள் இந்த நாட்கள் என்ன செய்தார்களா? நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அதிகாரிகளுக்கு கூட அதுக்கு முன்ன இருந்த அதிகாரிகள் ஜனங்களை அதிகமாய் பாரப்படுத்தினாங்களாம். அவங்களிடத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம்? அந்த நாளில் அப்பமும் திராட்சரசமும் வாங்குவாங்களாம். 40 சேக்கல் வெள்ளியை வாங்குவாங்களாம். அங்க இருக்கிற வேலைக்காரர் முதற்கொண்டு ஜனங்கள் மேல அதிகாரம் செலுத்துவாங்களாம். அனைவர் சொல்றார், நானும் தேவனுக்கு பயந்தபடினால அப்படி செய்யவில்லை என்று. அங்கு ஒருவேளை
ஒருவேளை வட்டி அகப்பட்ட கடனில் அகப்பட்ட அந்த ஜனங்களுக்கு அவன் ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, அதிலிருந்து வெளியே வருவதற்காக ஆலோசனை, வட்டி வாங்காதிருக்கிற ஒரு நிலைமை குறித்து ஜனங்களை அவன் எச்சரித்து பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் அவன் கடைசி வசனத்தில் சொல்லுகிறான், 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆண்டவரே இந்த ஜனத்துக்காய் நான் செய்த நன்மைகளை ஆண்டவரே தேவனே நீ நினைத்து பார்த்துள்ளோம் அப்பா, இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நன்மை உண்டாக என்னை நினைத்து பார்த்துள்ளோம் என்று அவன் கதறுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தருடைய ஊழியங்களுக்காக சத்தியத்தின்படி சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை இந்த நாட்களில் தேவை. அப்படி எழுப்புகிற ஒரு நெகேமியாக்கள் இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் அவர்களை தேவன் மறக்கிற தேவன் அல்ல. இயேசுவுக்காக தான் நாம் ஓடுகிறோம், ஆண்டவருக்காக தான் நாம் ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைக்கிறோம். நம்ம வாழ்வது நாம் அல்ல, நமக்குள்ள இருக்கிற இயேசுவுடைய நாமத்தினால தான். அந்த நாளில் வேதத்தில் வாசித்து பார்ப்பிலானால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள்ள நாம் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம். நம்ம அசைறது கூட அவருக்குள்ள தாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் தான் புது சிருஷ்டி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஒருவேளை மீன் எடுத்து நம்ம தண்ணீர்லேருந்து வெளியே போட்டுட்டோம்னா அது செத்து போகுது துடி துடித்து. அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அவருக்குள்ள அசைவதோ, அவருக்குள்ள பிழைப்பதோ, அவருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளை வாழ்வதோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி என்பதை மறந்து போகாதீங்க. இயேசுவுக்காய் நம்ம ஓடுகிறோமா யோசித்து பாருங்க. அந்த நாளில் வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையான பிணைக்காசை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். அவனும் ஆண்டவருடைய சபையில் இருக்கிறான். சபைக்குள்ளாய் இருந்து அசுத்தமான காரியங்களை செய்கிற, பாவம் செய்கிறதான மோவாபிய ஸ்திரீகளோடு இணைந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைராக்கியத்தோடு அவன் என்ன செய்கிறான், பட்டயத்தை எடுக்கிறான். அந்த பாவம் செய்கிறதான மனிதனை பெண்ணை குத்தி போடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மத்தியில் ஆண்டவருடைய வாதை பற்றி எறியும் போது, கோபாக்கனை பற்றி எறியும் போது அந்த கோபாக்கனை தடுத்து நிறுத்தின ஒரு பிணைக்காஸ் ஆண்டவருடைய பிள்ளையே. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிணைக்காஸ்கள் ஆண்டவருக்கு தேவை. அப்படியாய் ஆண்டவருக்கு எழும்பக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், 100க்கு அதிபதி. அவன் என்ன செய்கிறான், அவன் ஆண்டவருடைய நாமத்துக்காக அநேக தான தர்மங்களை செய்கிறான். அவன் ஜெபத்திலும் அதிகமாய் காத்திருக்கிறான். அந்த நேரத்தில் தேவதூதன் ஒருவன் வந்து சொல்கிறான், அண்ணே நீ செய்த தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஜெபம் என்றால் ஆண்டவரோடு பேசுவது. நம்முடைய முழு சிந்தை கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கணும். ஆண்டவராய் இயேசு ஆண்டவருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேறு போல தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாது போல நம்முடைய அந்தரங்க ஜெபம் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்தரங்க ஜெபம் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அதிகமாக தான் வெளியரங்கமான ஒரு பலனை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ஆழத்தில் வேர் போலனா ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போவோம். ஆண்டவருடைய பிள்ளை எந்த அளவுக்கு இயேசுவோடு நீ நடக்கிறாயோ அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உன்னை நினைத்து பார்ப்பா. நீ ஜெபித்த உன் ஜெபங்களை நான் மறந்து போகல மகனே என்று சொல்லி தூதர்களை கொண்டு ஆண்டவர் பதில் அனுப்புகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு கொர்நேலியு வீட்டுக்குள்ள தூதன் வந்து சொன்னது போல எனக்கு உன் ஜெபத்தை ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். எவ்வளவு நீ ஓடின, எவ்வளவு ஜெபித்த. அன்னாளுடைய ஜெபம் கொஞ்சம் பாருங்க. அன்னாளையும் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். கர்ப்பகனியை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்தில் வந்து ஒருவேளை அதுவரையில அவ வாழ்க்கையில ஒரு வருஷம் வருவா, ஒவ்வொரு வருஷம் வருவா, அழுவா போவா. ஆனா அந்த வருஷம் ஆண்டவர் பாதத்தில் அழுது கிடக்கிறா, அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறா. கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அவரை நினைத்தார். நினைத்தருளி அவளுக்கு வேண்டியதான ஒரு அழகான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை அது மட்டுமல்ல, லேயால் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் நினைத்தருளினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நம்ம நினைத்து பார்க்கிற தேவன். அதனாலதான் ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்பா எப்போதுமே நம்மளை தாங்க பார்த்துட்டு இருக்கிறா. அவர் கையை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பேரை அவர் நினைச்சு, நம்ம குடும்பத்தை நினைச்சு, ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளை நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளை தேவன் நம்மை நினைத்து பார்க்கிற தேவன். காலபத்தமான புஸ்தகத்துல முர்தேகாய் செய்த நன்மைகள் எழுதப்பட்டது. நன்மை தான் செஞ்சான், அவன் தீமை செய்யல. ஆண்டவருடைய காரியத்துக்காக ராஜாவுக்கு அவன் என்ன செய்யணும், அவன் யூதனா இருந்தபடினால நன்மை செய்கிறான், நன்மையான காரியங்களை பேசினான் என்று
என்று சொல்லி நாம் வேதத்துல அந்த எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். அந்த காலவர்த்தமான புஸ்தகம் திறந்து பார்க்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அதுபோல ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம் நன்மையான ஒரு ஓட்டமா இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கிற ஓட்டமா இருக்கணும். காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனா காயினை அங்கீகரிக்கல. அவன் முகநாடி வேறுபடுது. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செஞ்சா மேன்மையிலையோ? ஆண்டவருடைய பிள்ளையே, நன்மை செய்யல, அதனால அவன் வாழ்க்கையில மேன்மை அடையல. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நாம வாழ்க்கையில கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய காணிக்கைகளையும் தான தர்மங்களையும் நினைவு கூறுகிற தேவன். நீ நினைக்கலாம், இவ்வளோ நாள் ஓடுறேனே, எத்தனையோ காரியங்களை நான் ஆண்டவருக்காக நான் செய்யறேனே, எத்தனையோ ஊழியங்களை தாங்குறேனே. தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தின் கடைசி நாளில நன்மை உண்டாக நம்மை நினைக்கிற ஒரு தேவன், நம்மை நேசிக்கிற ஒரு தேவன், நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், நம்மோடு இருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் நம்ம மறக்கல இல்ல, ஒரு நாள் மறக்கல. அன்னைக்கு யோசேப்புக்கு ஆண்டவர் விசேஷமாய் சொப்பனங்களை கொடுத்தா அந்த சொப்பனம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஒரு காலம் வர வரையிலும் ஒருவேளை பல போராட்டங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். பானபாத்திரக்காரன் மறந்து போனானா. அவன் ஒரு நாள் ராஜா சொப்பனம் பார்த்து, பார்வோன் சொப்பனம் பார்த்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆளுலன்னு நினைக்கும் போதுதான் அவன் செய்த அந்த தவறு அவனுக்கு நினைவு வந்தது. அவன் சொல்றான், நான் மறந்துட்டேன், நான் யோசேப்பை மறந்துட்டேன். இவன் யோசேப்பு சொல்றான், நீ என்னை மறவாமல் ராஜாவிடத்துல நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ வாழும் போது என்னை நினைச்சுக்க. ஆனா கர்த்தர் அவனை மறக்க செய்தாராம். நம்ம சில நேரங்களில் மனிதர்கள் நம்மளை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் முழுசும் எத்தனையோ காரியங்களை அவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க ஹெல்ப் பண்ணல, இவங்க என்ன கை தூக்கி விடல. யாராலும் முடியாதுங்க. தேவன் நமக்கு வாழ்க்கையில உயர்த்தப்படும் வரையிலும், அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற நம்ம ஆண்டவர் உயர்த்துகிற வரையிலும் அப்படியே அடங்கி இருக்க வேண்டியதுதான். மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளை ஒருவேளை நாம வெளியே வரும்போது கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த மேன்மையை பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த ராஜாவிடத்தில் முன்னதாகவே இவன் பர்மிஷன் கேட்டு அந்த யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பிரதான அந்த மேன்மையான அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த அருமையான யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. ஆனா தேவன் அவனுடைய வாழ்க்கையில உயர்த்த ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய கையினால் உயர்த்தப்படும் பொழுது கர்த்தர் அவனை அந்த நாட்டுக்கே, எகிப்து தேசம் முழுவதுக்குமே அதிகாரியாய் மாத்திரமல்ல, அவனுடைய உத்தரவு இல்லாம கையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனை அவ்வளவுக்கு அதிகமாய் உயர்த்துகிறார். தேவ பிள்ளையே, அப்ப தேவன் உயர்த்துறதா ஒரு மேன்மையான ஒன்று. தேவன் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் விருதாவாய் போகாதபடி கர்த்தருக்காய் நாம் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவருடைய பிள்ளையே மேன்மையானது. நம் பேரை நினைக்க பண்ணுகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. சவுல் அப்படிதான் நினைக்கிறான், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நடணும். ஆனா ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. அந்த நிமிஷமே அவனை விட்டு கிருபை கடந்து போறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சர் சொல்றான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியல. அவன் வாழ்க்கையில அவன் மனிதன் என்று தள்ளப்பட்டு ஒரு மிருகத்துக்கு ஒப்பாய் மாறுகிறான். ராஜரீக மேன்மை அவனை விட்டு கடந்து போறதை நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப தேவன் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. அந்த நாள்ல ஆபிரகாம் சோதோம் கோமோரா அழியாதபடி அவன் ஜெபம் பண்றான். ஜெபிக்கும் போது தன்னுடைய உள்ளத்துல லோத்துக்காக அவன் பரிதபித்து தான் ஆண்டவருடைய பாதத்துல நிற்கிறான். வேதம் சொல்லுதுங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது, அந்த சோதோம் குமாரவை அழிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்து அந்த லோத்தை வெளியே கொண்டு வந்தாராம். அப்ப யோசிங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணா போறதில்ல. யாருக்காலாம், எந்த ஊருக்காலாம், எந்த தேசத்துக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைத்து பார்த்து, யாருக்கு ஜெபிக்கிறோம், யாருக்காய் போராடுகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறார். என் பிள்ளை ஜெபிக்கிறானே, என் மக ஜெபிக்கிறானே, என் பாதத்துல விழுந்து கிடக்கிறானே, நான் அவனை நினைச்சு பார்க்கிறேன் என்று தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவன். தேவனால நம்ம மறக்கப்படலைங்க. மனிதர்கள் மறக்கலாம், ஆனா கர்த்தரோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் மறக்கிற தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டம் ஒரு நாள் வீணா போறதில்ல. நீக்கு அப்பா கையில நம்ம கேட்க போறேன், இசுப்பா நமக்காதானப்பா ஓடுறேன், நமக்காதானப்பா நன்மை உண்டாக என்னை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா என்று சொல்லி நீ போராட ஆரம்பிப்பாயானால் கர்த்தர் அவருடைய நினைவுகளில உன்னை விசேஷமா இன்றைக்கு நினைத்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபுடைய சிறையிருப்பு மாறினது போல உன் சிறையிருப்பு மாறும். ஆண்டவருடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில பால்நிலமாய் இருக்கிற உன் வாழ்க்கை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் பயிர் நிலமாய் மாறும். வசனம் அப்படிதான் சொல்லுது, பால் நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன், பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவருடைய சமூகத்துல நினைவு கூறப்படும்படிதான் இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆகிய உங்களை கர்த்தர் தன்னுடைய அருமையான ஞாபகத்துல வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் நெகேமியாவை போல தேவனே நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று நீங்க ஒருவேளை ஜனங்களுக்காய் செய்கிறது, ஜனங்களுக்காய்
பரிதபிக்கிறது. ஒருவேளை ஆசாரியனுடைய மார்புகளத்துல இருந்ததான அந்த 12 நாமங்களைப் போல பல தேவ பிள்ளைகளை உங்க உள்ளத்துல தரித்து போராடுகிறத கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க சொல்றீங்க. வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைய 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த தீமோத்தேயு குறித்து அவனுக்குள்ளாய் மயமற்ற விசுவாசமா அவனுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி அவனை நினைத்து யோசித்து பாருங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்ம பார்க்கிறா. நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பரிசுத்தவான்கள் நமக்காய் போராடுறாங்க. எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்களுடைய மார்பகத்தில் நம்மை சுமந்து வராங்க. ஆண்டவர் அழகா சொல்கிறார், 7 நட்சத்திரத்தை என் கையில் சுமக்கிறனே, அந்த சுமக்கிற அந்த நட்சத்திரமாய், அந்த சபையாய், அந்த தேவ ஊழியம் செய்கிற ஊழியனாய் நாம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை மறக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையை இன்றைக்கு கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். உன் கண்ணீரை ஆண்டவர் ஞாபகம் பண்ணுகிற தெய்வமாய் நிற்கிறார். எத்தனையாய் உன் துருத்தி நிரம்ப கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிற, எத்தனை நாள் ஓயாம அழுது அழுது அப்பா பாதத்தை நினைக்கிற அந்த மகதலேனா மரியாள் அவள் செய்த நற்கிரியைகளை ஆண்டவர் மறக்கல. எங்கோ சுவிசேஷம் சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவளுடைய செய்த நற்கிரியைகள் மறக்கப்படலை. அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அழுகிறா. நல்லதம் என்ற தைலத்தை உடைச்சி ஊத்துறா. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை தனக்கு இருக்கிற மேன்மையை ஆண்டவருக்கு கொடுக்கிறா. ஆபேலுக்கு கூட தனக்கு இருக்கிற மேன்மையான அந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அவனை நினைத்து பார்க்கிறா. தேவ பிள்ளையே, நம்மை தேவன் நினைக்கிற தேவன், தேவன் நம்மை நினைக்கிற தேவன், தேவனால மறக்கப்படல. ஆகவே இன்றைக்கு அப்பா கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம். அப்பா, நீர் என்னை நினைத்து பார்க்கிற தேவன். அப்பா, நீர் என்னால் அப்பா அம்மாள் நான் மறக்கப்படல. அப்பா, உம்முடைய பாதத்துல ஆண்டவரே நீர் என்னை கர்த்தாவே மறக்கல. வேதம் சொல்லுது, நீதிமான்களுடைய பேரையோ கர்த்தர் மறக்கல, அவர்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார் என்று நீதிமொழிகள் 10 அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவரால உன் பேர் இந்த நாட்களில் நினைவுபடுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை விட்டு விலகருடைய பேர் தான் புழுதியில் எழுதப்படுமா? இயேசுவை நம்ம அண்டி கொண்டோம் அல்லவா? ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நம்மை மறக்கல. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்க போறோம்ப்பா. நன்மை உண்டாக நீர் என்னை நினைத்து பார்த்துடலாம். நம்முடைய ஆலயத்துக்காய் இவ்வளவு காரியங்களை செய்தேனே, நம்முடைய ஊழியத்துக்காய் இவ்வளவு ஓடினேனே, அப்பா உமக்காதானப்பா உமது பாதத்தில் விழுந்து கிடந்தேனே. இந்த வருஷம் முழுவதும் நீங்க செய்த உபவாசங்களையோ ஜபங்களையோ ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஆண்டவருக்காய் ஓடின ஓட்டம் ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தர் மறக்கல. நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். நம்ம எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு நம்ம கேட்போமானால் ஆண்டவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷீபால் அதீரபா. தேங்க்யூ ஃபாதர், மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிற ராஜா. அப்பா, நன்மை உண்டாக எங்களை நினைத்து பார்க்கிற தேவன். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் அழிவுகளும் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா அநேக போராட்டங்களும் மழையினால வெள்ளத்தினால ஆண்டவரே பலவிதமான கர்த்தாவே அழிவுகள் இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிற அந்த நேரத்தில் ஏசப்பா, நான் அன்றைக்கு நோவாவையும் நோவாவுடைய பேழைக்குள் இருந்ததான அந்த குடும்பத்தை நினைத்து பார்த்தது போல ஜனங்களை நினைத்து பார்ப்பீராக. அப்பா, நினைத்து பார்ப்பீராக ராஜா. தகப்பனை அழிவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தகப்பனை இன்னைக்கு தூக்கி எடுப்பீராக. கொடிய தகப்பனை நோய்களும் ஆண்டவரே காய்ச்சலும் எத்தனையோ பேர் வீசிங்களையும் எத்தனையோ பேர் பலவிதமான வேதனையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நன்மை உண்டாக அப்பா பிள்ளைகளை நீ நினைத்து பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பாமை துதிக்கிற ராஜா. அன்றைக்கு தகப்பனை பிணைக்காஸ் கத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டினபடினால தன் கையில பட்டயத்தை எடுத்தபடினால அன்றைக்கு அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு நித்திய உடன்படிக்கை கர்த்தர் தகப்பனை பண்ணி கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமா நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பிணைக்காசுகளை கர்த்தர் இன்றைக்கு நினைத்து அவருடைய அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்ப அன்றைக்கு தகப்பனே எகிப்தில தேசத்துல ஆண்டவரே சேஷமா இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லும்படி தகப்பனே மருத்துவாட்சிகளுக்கு ராஜா கட்டளை கொடுத்த போதிலும் ராஜாவின் கட்டளை தள்ளி அப்பா தகப்பனே உமக்கு பயந்தபடினால கர்த்தாவே அந்த குடும்பங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்ததான அந்த தகப்பனே அப்பா அருமையான மருத்துவாட்சிகள் குடும்பத்தை நன்மை தேவன் செய்தது மட்டுமல்ல அந்த குடும்பங்களை தழைக்கும்படி தேவன் செய்தீர் என்று சொல்லி அப்பா யாத்திராகமம் 1 அதிகாரம் 20-21 வசனத்துல வாசிக்கிறது போல பிள்ளைகள் குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தாவே கர்த்தருக்கென்று பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தழைப்பதாக அப்பா
உமது அடியானுக்கு பண்ணின உமது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைத்தருளும் என்று சொல்லி சங்கீதம் 119 அதிகாரம் 49 50 வசனத்துல வாசிக்கிறது போல எத்தனையோ வார்த்தைகள் இந்த வருஷம் முழுசும் எங்களுக்கு கொடுத்தீரையா. அப்பா தகப்பனே, அடியார்களுக்கு நீர் பண்ணினதான உமது உடன்படிக்கை கர்த்தர் நினைப்பீராக. தகப்பனே நினைப்பீராக, அப்பா நினைப்பீராக. அவனை நினைத்து பார்க்கும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. தகப்பனே விசேஷமாய் கர்த்தாவே, அன்றைக்கு தகப்பனே அகசியா ராஜா மரித்த பிற்பாடு அவளுடைய தாய் தகப்பனே தாலியால் எழும்பி ராஜ வம்சத்தில் இருக்கிற அத்தனை ராஜகுமார்களை அழித்து போட்டாள். அவள் தகப்பனே அந்த நாளில ராஜரீக மேன்மை எடுத்துக்கொண்டாள் ராஜா. தகப்பனே அந்த நாட்களில் கர்த்தாவே அருமையான யோய்தா என்று சொல்லப்பட்ட அந்த ஆசாரியன் தகப்பனே ராஜகுமாரன் ஆகிய தகப்பனே யோவாசை எடுத்து மறைத்து 6 ஆண்டுகள் கர்த்தாவே ஆலயத்தில் வளர்த்த போது தகப்பனே ஆலயத்துக்குரிய காரியங்கள்ல திரும்ப அவனை கர்த்தாவே தகப்பனே ஏசப்பா பயிற்சி கொடுத்து வளர்த்து ராஜகுமாரனாய் கொண்டு வந்து 7வது ஆண்டு நிறுத்தி அந்த பொல்லாத பெண்ணை அழித்தது மட்டுமல்ல, அந்த தகப்பனே அந்த ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் போதகம் பண்ணினபடினால ஆண்டவருக்கு பயந்த ஒரு அருமையான தகப்பனே ராஜாவாய் உருவாக்கப்பட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் இன்றைக்கு நினைத்தருளுவீராக. 2 நாளாகமம் 24 அதிகாரம் 15-16 வசனத்துல வாசிக்கிறது போல ஆலயத்தின் காரியங்களை புதுப்பிக்கிறான். முந்தின சீருக்கு அந்த அருமையான பிரதான ஆசாரியன் கொண்டு வரும் பொழுது தகப்பனே அவன் ஆலயத்துக்கு நன்மை செய்தபடினால நீர் அவனுடைய ஆயுசு நாட்களை 130 வருடம் வரையிலும் அப்பா கூட்டி கொடுத்தது மட்டுமல்ல, தகப்பனே நன்மை செய்தபடினால தகப்பனே அவனுடைய கல்லறை கூட ராஜாக்கள் கல்லறையின் அருகில அடக்கம் பண்ணப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அப்படிப்பட்ட தகப்பனே அந்த யோய்தாவை போல கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பும்படி நாங்கள் செபிக்கிற ராஜா. இந்த செய்தியை கேட்கிற அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் இசப்பா குழந்தை பாக்கியம் வேலை இல்லாத நிலைமை வேலை போய் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள்ல ஆண்டவரே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து கண்ணீர் மத்தியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல தகப்பனே கண்ணீரோடு ஒருவேளை என்னை நினைத்து பார்ப்பீராக என்று அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து பார்த்து ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா நன்மை உண்டாக எங்களை நினைத்து பாரும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் முடிவில் எங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரே புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் கர்த்தர் நீர் மாற்றி தருவீராக. எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.